கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சினிய கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். பெட்டாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சிடும் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள். சங்கீத தியானம் கீழதான் சங்கீதம் 95:7. நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. நம்மெல்லாம் தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகளாமே. அந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அவர் நம்மளுடைய சொந்தமான ஜனமாய் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய ஆடுகள் அவர் நம்மளுடைய மேய்ப்பர். சங்கீதம் 95:6 பாருங்க. நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் இடக்கடவும் வாருங்கள். நம்மளை உண்டாக்கின தேவன், அவர் நம்மளை உண்டாக்கி அவருக்குன்னு நம்மளை சொந்தமா அவரு தெரிந்து கொண்டாரு. நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. தேவனுக்கு நம்ம ஆராதிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அவரு சொந்த ஜனமாய் நம்மள அவர் அழைச்சிருக்காரு. ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. நம்மளை சிருஷ்டித்தவரும் நம்மளை உண்டாக்கினவரும் அவர் யாரு? நம்மளை மீட்டுக் கொண்டாரு, நம்மளை அழைத்து இருக்கிறாரு. தேவன் நம்மளை அழைச்சு அவருடைய கையில இருக்கிற ஆடுகளா நம்ம இருந்தா, தேவன் நம்ம அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தா, தேவன் மூலமா நம்மளுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் வரும். அந்த 3 ஆசீர்வாதங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். முதலாவது காரியம் கர்த்தருடைய கைக்குள்ள ஆட்டுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமும் நன்மையும். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நம்ம தேவனுடைய ஆடுகளாய் இருந்து அவர் பேச்சை கேட்டு நடந்தா, அவர் கிட்டியும் படிந்து நடந்தா, யாரும் நம்மள பறித்து கொள்ள முடியாது. தேவனுடைய கையில நம்ம ஆடுகளாய் இருந்தா, தேவன் முதலாவது நம்மள பாதுகாக்கிறாரு. அநேக இடத்துல தேவன் நம்மள பாதுகாக்கிறாரு. அதுக்கு நம்ம முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சொல்லுக்கு அவர் சொல்றபடி நடக்கணும். அப்படி நடந்தா தேவன் நம்மள பாதுகாக்கிறாரு. இரண்டாவது காரியம் அவர் கைக்குள்ளாக நம்ம காணப்படும் போது அவர் நம்மள
அவருடைய வார்த்தையினால நம்மள போதிக்கிறாரு. உபாகமம் 33:3. அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய பாதத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். தேவனுடைய கையில இருந்தா நம்ம கர்த்தர் எப்படி நம்மளுக்கு செய்யறாரு? பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? போதிக்கிறாரு. தேவனுடைய போதனைகள் நம்ம நடந்தா எந்த ஒரு சிக்கலையுமே மாட்டிக்கொள்ள மாட்டோம். கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் உயர்த்திட்டு வருவாரு. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு நடக்க வேண்டிய வழியும் காட்டுவாரு, என்னென்ன செய்யணும்னு ஆலோசனையும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுவாரு. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு சுகம் அளிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மள தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறது. ஏசப்பா இந்த பூமியில 33 வருஷம் கர்த்தருடைய ராஜ்யத்தை பத்தி போதிச்சு இருக்கிறாரு. அநேக போதனைகளை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படித்தா அவருடைய கையில அடக்கமான ஆட்டுக்குட்டிகளா இருந்தா கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகளையும் போதனைகளையும் தருவார். 3வது காரியம் எரேமியா 18 ஆகும். குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்ம கர்த்தருடைய கையில எப்படி இருக்கோம்? ஒரு களிமண்ணா இருக்கிறோம். அப்படி கர்த்தருடைய கையில நம்ம களிமண்ணா ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் நம்மளை எப்படி ஒரு கனமுள்ள பாத்திரமா நம்மள கர்த்தர் எப்படி பண்ணுவாரு? உருவாக்குவாரு. அதே அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. 18 எரேமியா 18:4. குயவன் வணைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பண்டமாக வளைத்தான். நம்ம கர்த்தருடைய கையில களிமண்ணா இருக்கும்போது அவருடைய பாதையை விட்டு நம்ம விலகி போனாலும் தேவன் நம்மளை கண்டு திருத்தி அது நல்ல ஒரு கனமுள்ள பாத்திரமா மாத்துறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மృదుவான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவிடத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நம்ம கர்த்தருடைய கையில எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும்? மண்ணான பாத்திரமா இருக்குமா? மரமான பாத்திரமா இருக்குமா? இல்ல கனத்துக்குரிய பாத்திரமா இருக்குமா? நம்ம தான் கர்த்தருடைய கையில நம்மள களிமண்ணா ஒப்பு கொடுத்தா தேவன் கண்டிப்பா நம்மள பரிசுத்தமான நற்கிரியை செய்யற பாத்திரமாய் தேவன் நம்மளை மாற்றுவாரு. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கருத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்தா தேவன் கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாரு? முதல்ல பாதுகாப்பாரு. அவர் போதனையினால நம்மளை வழி நடத்துவாரு. கனமுள்ள பாத்திரமா நம்மள மாத்துவாரு. என்ன சொன்னாங்க? நீ யார் கையில் இருக்கிறாரு? தேவ ஆசீர்வாதத்தில் இருக்கிற சொல்லலாம் பேசினாங்க. யார் ஆளா இருந்தா ஆசீர்வாதம்? நீ வெள்ளாடா செம்மையாட அவன் சக்தி சொல்லுவாங்க.
நீ என்ன அவன் கையில இருக்கிற ஆதாரம் 3 விதமான ஆசீர்வாதங்களை வச்சு அவன் பேசுறான். இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா இன்னும் வளரணும். அதே போல இன்னொரு பாட வேண்டியவங்க, ஆராதனை பண்றவங்க ஜபத்தோடு வாங்க. பல பேர் பாடல பாட்டு முடிச்சவங்க அதை பாட்டு படிச்சுட்டு போறாங்க. போனீங்கன்னா அடுத்த ஆராதனையில பார்க்கணும், பாடல்களை பார்க்கணும், அது அவங்க கவர்ந்து கொள்ளணும். அதே போல வளர்ந்த ஒரு சபையில இருக்கிற என்பதுதான் உங்களுக்கு ஒரு கருத்து. அதனால ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே உங்களை சொல்லி நீங்க ஆயத்தப்படுங்க என்று சொல்லி உங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். ஏன்னா நீங்க வளரணும், நீங்க வளர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். 2 காரணம் இருக்கு. நீ சொல்ற வார்த்தை மக்களுக்கு பிரயோஜனம் வருது ஒண்ணு, அது உண்மையே சரியான பாதையில நடந்து. 2 காரியம் அந்த சொன்னா கர்த்தருடைய கையில இருக்கிற ஆளா இருந்தா ஆசீர்வாதத்தை ஆண்டவன் தருவாரு. என்ன ஆசீர்வாதம்? முதல்ல என்ன சொன்னாங்க? பாதுகாப்பு உண்டு. பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க, பல போராட்டங்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவோமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு காலமா இருக்கு. யார் பாதுகாக்க? யார் பாதுகாக்க? என் கையில் உருவமும் உன்னை படிக்க, அது வியாதியாக இருக்கட்டும், சத்துருக்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீ அவருடைய ஆளா இருந்தீங்கன்னா, அவர் சத்தத்தை கேட்டு அதுபடி நடக்கிற, அவர் பின்பற்றுகிற ஆளா இருந்தீங்கன்னா யார் பாருங்க. அவர் சத்தம் வந்து தெரியும். போதனை 3 விதமான போதனை இருக்கு. ஒண்ணு மனுஷ போதனை, இன்னொன்னு சாத்தான் இருக்கு, எந்த போதனை ஒண்ணு நடக்குது. நீ கர்த்தருடைய ஆளா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய கதைகள்ல இருந்தீங்கன்னா அவருக்கு ஆலோசனை தரும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிச்சு நல்ல போதகத்தினால நடந்து இல்லைன்னா தப்பாக போனீங்க. நீ கர்த்தருடைய ஆளா இல்லைன்னா, கர்த்தருடைய கையில அடங்கி இல்லைன்னா, வேற ஏதாவது போதனை எழுத செஞ்சு மனுஷ போதனைகள் சீர்வச்சு சாத்தானுடைய போதனையை ஒன்று உருவச்சு தேவனுடைய போதனை தான் நம்ம உருவாக்கணும். நம்ம சில காரியங்கள் நம்ம சொல்றோம், வேற வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய போதனைகள் எத்தனை மேன்மையானவைகள், எத்தனை விதமான நிலைகளை உருவாக்கும் என்பதை நீ யார் கைக்கு பேசுற? ஆண்டவருடைய கைகொண்டு ஆளுகளாய் அவர் போதனையினால் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய போதனை கிடைக்குன்னா எல்லாருக்கும் கிடையாது. கையில் அழகு ஆடுவதற்கு அவர் போதிக்கிறார், ஆலோசனை சொல்கிறார். அவருடைய 3வது ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்கும்.
இல்ல தற்புதல் வரும்போது குழம்பம் போது மிதிக்கிற மாதிரி யார மிதிப்ப யார உடைப்ப அப்போ அந்த மகன் நினைக்கணும் என்ன வந்துருச்சு இவங்களுக்கு நான் சரியா தானே வந்திருந்தேன் இப்படி போட்டு மிதிக்கிறாரு இப்படி போட்டு உடைக்கிறாரு ஒரு கேள்வி உனக்கு இருக்குமான கண்டத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்குவதற்காக அப்போ இது 3 ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய ஆடுகள் கையில அடங்கி இருக்கிற ஆடுகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்ப நம்ம அடங்கி இருக்கிற ஆடு தானே அடங்காத ஆடு. கர்த்தருடைய மேய்ச்சல்ல இருக்கிற ஆடுகளா எங்கேயோ மேல் ஆடு. தேவன் வகுத்த எதைகளுக்கு இருக்கிற ஆடுகளா எதை தான் ஆடு. நம்ம எது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற தூரத்துல தான் இருக்கணும். எப்பவுமே யாருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுனே இருக்கும். அந்த ஆடுகளுக்கு தான் நல்ல ஆதாரங்கள் பாதுகாப்பு பராமரிப்பு சகல விதமான போதனைகள் கணத்திற்குரிய நிலையில வளர்ந்து அவர்களுக்கு தேவனை கொடுக்கிறது. அதிகமா வளர்ச்சி அடையணும். வெளியே போயிட்டு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமாங்க நீ பேசும்போது நிக்கிற தோரணை நீ பேசுற தோரணையில நீ வளர்ந்த ஆடா வளராத ஆடாங்க நிறுத்தமா இன்னைக்கு வார்த்தைகள் இருந்தால் பேசும்போது எப்பவுமே பேசக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா மற்றவங்க முன்ன பார்க்கிற மாதிரி வேலைதான் பார்க்கணும். நாம வேற எதுவும் கவனிக்கக்கூடாது, வேலைதான் பார்க்கணும். அப்படியே ஒரு வார்த்தையில நீ வரணும். இது சொல்லுவாங்க பைபிள் மேரேஜ் எல்லாம் படிச்சீங்கன்னா நிக்கிறதுக்கு ஒரு மார்க் இருக்கு, நீ மைக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மார்க் இருக்கு, பார்க்க எந்த நிலையில வருகிறதுக்கு மார்க் இருக்கு, பாடி லாங்குவேஜ் பைபிள் படிப்பு இந்த அம்மா பைபிள் படிச்சு அங்கே போனாங்க. நாங்கள் என்ன கலையை தெரிஞ்சுக்கிறாங்க வளருங்க, தேவ சங்கத்தை விட்டுடாதுங்க, வேணுங்க கருத்து உங்களை அதிகமாக நிறைய கொடுத்து சாட்சி நேரம் ஆண்டவர்களுக்கு நன்மை செய்திருப்பாரானால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு தருணம். என்ன செய்தாரு சுருக்கமா சொல்லி ஆண்டவர் சொல்றோம். காலையில ஆரம்பிச்சு கல்லூரி நைட்டு வைக்கிற நிகழ்ச்சி பழம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் படுக்கும்போதே சொல்ல மாற்று போல அப்போது எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. நான் படுக்கும்போது நான் ஸ்லோகன்ட்டு படுத்தவே வச்சுப்பாங்க. காலையில 6 மணிக்கு கலந்து வரணும், நீங்க தான் என்னை பள்ளப்படுத்தி நேசப்பா, எனக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இந்த தலைவலி எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு அக்கு செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நான் படுத்துட்டேன். மறுபடியும் 1 மணிக்கு எழுந்துச்சு. அப்பவும் எனக்கு பற்றி எந்த தாங்க முடியல. அப்பயும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். காலையில் எழுந்திருக்கும் போது எந்த தலைவலியே இல்லாமல் கத்தவழிச்சு சுகத்து பார்த்தேன். தேவ சமூகத்தில் வரும்படி கத்தவழிக்கு உதவி செய்யதான் கத்தவழி சொல்லிட்டேன். காலையில நல்லதா நான் வேலைக்கு போனேன். போயிட்டு அங்க நல்ல வேலை பார்த்துருந்தா ஒண்ணுமே எதுவும் சொல்ல தெரியல. ஆனா சாப்பிட்றது எப்பவுமே 10 மணிக்குள்ளதான் காலையில சாப்பிடணும். என்னவோ சரியா 10:45. சரி ஆள் இல்லையே என்ன பண்றது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருந்தது
வேலை செஞ்சுட்டு அந்த 10:30 சரி நைட் சாதம் இருந்தது, நேற்று குக்கர் எடுத்து சாதம் இருந்தது, அதை எடுத்து ரசம் போட்டு தான் சாப்பிட்டேன். ரசம் போட்டா அது சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்த ஆகாரம் இன்னைக்கு அதுதான் சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட சரி கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிக்கலான்னு குடிச்சேன். குடிச்சிட்டு போயிட்டு சரி வேலை செய்யணுமேன்னு சொல்ல இன்னொருத்தர் கூட இருக்கிற வேலைக்கு கூப்பிட்டாங்க. சரி போய் கொஞ்ச நேரம் வேலை பார்த்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி வயிறெல்லாம் மாதிரி பண்ணுது, என்ன பண்ணுறது தேசப்பா எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏதோ ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்களா, எல்லாம் எதுக்கு ரொம்ப அவகாசம் யோசிச்சுட்டே இருந்தேன். திருப்பி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். திருப்பி கொஞ்ச நேரம் வந்தேன். திருப்பி கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டீங்கன்னா முடியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ எனக்கு இவ்வளவுதான் பேசி இன்னைக்கு நினைச்சிட்டு இருந்து ஒரே ஒரு தான் சொன்னேன், ஏசிவின் ரத்தம் தெரியா, ஏசிவின் ரத்தம் தெரியா. சின்ன வயசுல இருந்து அது ரொம்ப சொல்ல வேண்டியது. இப்ப நடுவில் கொஞ்சம் விட்டு சோதனை சொல்லி நான் பாட்டு பாடினே செய்யறேன். இதுதான் சொல்லிக்கணும், எங்க வீட்டுல எத்தனை ஆயிட போதோ இல்ல வெளியே எத்தனை ஆயிட போதோ எடுத்துலாம் ஒரு இது. அப்புறம் அங்கேயே ஆபீஸ்லயே ஒரு மேல போட்டுலயே ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சு அங்க போயிட்டு வந்துட்டு போன ஒரு லிங்கா வந்து குடிச்சிட்டு 8 மணி வரை ஆர்டர் என்னோட கூட இருந்து பாச சொன்ன மாதிரி வேலைக்கு போனாலும் வெளியே போனாலும் வீட்டுக்கு போறது ஒரு நிலை கிடையாதுன்ற வார்த்தைக்கு இதுதான் நிம்மதியா. தேவன் ஒரு சத்தமான ஒரு நிலை வெட்கப்படுத்த அதை விட்டு தேவன் நன்றியோட கர்த்தர் எனக்கு நல்லவனாக இருக்கார். ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கூடவே இருந்து பலமான நிறைய பேர் கர்த்தர் நன்மைகள் செய்கிறார். விடுவிக்க வேண்டியவர்களை விடுவிக்க சுகமாக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்பது கர்த்தர் வேண்டிய பலனையும் பலவீனத்தில் அவரே இருக்கிறார். இந்த மாதத்தில் வாக்குதத்திற்கு உன்னதத்தின் பலனாக பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் அவர் நான் அனுப்புகிறேன். கர்த்தர் சாட்சியாக அனைவரும் நடத்தினார். பாராட்டு எல்லா தெய்வக்காகவும் அறிவிப்புகள் 27ஆம் தேதி வீட்டில் எல்லாரும் திருத்தவனுக்கு அடையாளமே ஜனம்தான். இடத்துல பங்கெடுக்கணும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா சில போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஜெபம் ஆதி சபை வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் தான். அதுவும் உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். இங்க நீ உருவாகணும், மற்றவங்களை உருவாக்குவது ஒரு பாத்திரமாக நல்ல வார்த்தைகளை கேட்டு வார்த்தையில வளர்ந்து வார்த்தையினாலே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். ஒரு நாள் வந்து தாகம் இருக்குமானால் உனக்கு தண்ணீரை கற்று நீங்க அந்த வாஞ்சை இருக்குமானால் உங்களால வராம நீங்க வாஞ்சை இல்லை. அதனால ஜனங்களுடைய வாழ்க்கையில பலனும் இல்லை. கர்த்தர் நடந்து சபைக்கு
சபை இதை பயன்படுத்திக்கணும், பயன்படுத்துறேன்னா எதிரிப்பது எல்லாம் நீங்க மனசுல வச்சு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷீலா வந்திருக்கிறேன் சுத்தமா இல்லை போன நாட்டுக்கு என்ன ஆளக்காரன் என்னுடைய திருமணம் இதே போல நிர்மலா ஜோசப் அவங்க அப்படியே பிறந்தனர். என்ன யார் யாரெல்லாம் பிறந்தனாங்க தெரியும். நல்லா கருத்தர் ஆசிரியர் எல்லாம் நன்மை அவங்களோட முதல் கவிதை போகணும்னா ஞாபகம் கருத்தர் இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நன்றியோடு நினைத்த காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். குடும்பம் தலைநிபுணர் நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். வாழ்ந்து வந்தாலும் சின்ன பலவீனம் வந்தா அந்த சரீரம் தாங்க போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப தேவன் பலன் நிறைஞ்சிருந்தா எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையை வளமாக மாற்ற வேண்டும். பாசம் செய்கிறது மிகக்கூடிய ஆசையை தூக்கிவிடுகிறது, ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு பசுத்தாக பலன் வேண்டும். பசுத்த ஆவியானவராலே ஆவியை அடக்கம் பெற வேண்டும். வேதம் சொல்வது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிப்பிருந்த பாழான பட்டணத்திற்கு உப்பாய் இருக்கிறான். இதுக்கு பலவிதமான சிக்கல்ல சிக்குவதற்கு பலவிதமான ஆசைகளை இன்னைக்கு விசாரித்து என்ன பண்றாங்க. ஏன்னா நம்ம கடினமான பாத்திரமா இருக்கிறதுனால பல கடினமான காரியங்கள் சிக்கன பிறகு யோசிக்கிறோம். விற்கும் போதே யாரு தருகிறாங்க. பல இச்சைகளில மாட்டிக்கிறாங்க, பல விதமான ஆசைகளில சிக்கிறாங்க, பல விதமான நெருக்கமான சூழ்நிலைகளை இக்கட்டான பாதைகளில வந்து தருவாங்க. அழுகையின் நீரூற்றை, அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தரில் பலன் கொண்ட மனுஷர்களாக இருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் சாதனைகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லைன்னா பிரச்சனை 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 பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, அது நிக்காது, வந்துட்டே இருக்கு. உன் பாதை எப்ப இருக்கலாம். சொல்லப்பட்டிருக்கு அழுகை நிறைந்த பாதை, அதை உருவ நடந்து நீருக்கு ஆழ்த்திக் கொள்வார்கள். யாரால முடியும்னா கர்த்தரில் கொண்ட மனுஷர்களாலதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பலனாக தரிப்பிக்கப்படுவதற்கு நீ
நீங்க வைத்து காத்திருங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எது இல்லை, என்ன அனுபவம் இல்லை. சபை முடிஞ்சா கூட ஒரு 2 நிமிஷம் காத்திருக்குது நம்மளால முடியும். காத்திருந்து ஜெயிக்க முடியல. காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமை இல்லை. ஏன்னா இதை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உலகத்துல விட ஒன்று இல்லை. இதுதான் வேணும். சொல்றது எப்படி 11:12 நீ வாசிச்சீங்கன்னா, போராட்டம் நிறைந்ததான நிலையில இருக்கிறோம். 4 விதமான நிலைகளில நமக்கு போராட்டங்கள் உண்டு. நிலையில நமக்கு போராட்டங்கள் அதிகாரங்களோடு போராட வேண்டிய நிலை இருக்கு. 2வது துரித்தனங்களோடு நாம் போராட வேண்டிய நிலை இருக்கு. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. 4வது வானமண்டலத்தின் பொருளாதார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. போராட்டம் மனுஷனோடு அல்ல. நம்முடைய போராட்டம் யாரு கூட கிடையாது, மனுஷர்களோடு கிடையாது. அவர்களுக்கு செய்கிற அந்தகார வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. நமக்கு எதிராக இருக்கிற ஆவிகள், அந்த துரோகிகள், எதிரிகள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால நமக்கு மாம்ச பலனால அவர்கள் மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய பலனுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க நம்ம மாதிரி நம்முடைய பலன் எப்படி இருக்கு? 430 வருஷ காலம் அடிமையானத்துல இருந்து தேவனாலே நினைக்கப்பட்டு தேவன் வாக்கு கொடுத்த அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானுக்கு நேராக பயணமாகிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும் போதும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் போர்களாமா இருந்து சில இடத்துல யுத்தம் பண்ணாங்க, சில பேர் சுத்தி போனாங்க. எப்படியோ ஒவ்வொரு இடத்துல கடந்து பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இப்ப நாமும் ஒவ்வொரு ஸ்டெப்பை சந்திக்கும் போது, ஒவ்வொரு காரியத்தை சந்திக்கும் போது ஏதாவது பிரச்சனைகளை நாம சந்திக்கணும்னா இப்போ ஒரு இடம் வந்து ஒரு ராஜா சொல்றான், இந்த ஜனங்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், ஒரு எல்லாவற்றையும் ஜெயிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை மேற்கொள்வதற்கு அவன் ஒரு வழியை கையாண்டான். அவன் பேர் பாரத். பீலேயாம் என்றதான ஒரு மனுஷனை கொண்டு வந்தான். அவன் ஒரு கள்ளதீர்க்கதரிசி. ஆனா அந்த நாட்களில அவன் சொன்னது நடந்தது. அவன் சொன்ன காரியங்கள் அப்ப நிறைய பேர் அவனுடைய தயவை தேடினால அன்னைக்கு அந்த இடத்துல அவன் பிரபலமானவனாக இருந்ததுனால இந்த ராஜா என்ன பண்ணான், அவனை கூப்பிட்டு வரக்கூடிய ஆட்களை அனுப்புறான். அந்த ஆட்கள் போகும்போது அவன் ஒரு கேட்கிறான், நான் கத்திரத்துல கேட்டு பதில் சொல்லுகிறேன்னு சொல்றான். கத்திர போகாதன்றது அவன் அந்த ராஜாவுடைய ஆட்கள் இடத்துல சொல்றான், நான் வர முடியாது, கத்திர எனக்கு அனுமதிக்கல. திரும்பி அதை விட மேன்மையான ஆட்களை ஒரு குரூப் அனுப்புறான். ராஜாவோட அதிகமா கனம் பண்ணுவாருன்னு சொல்றாரு. நீ வந்து என்ன பண்ண, எங்களுக்காக சபிக்கணும். ஒரு வீடு நிறைய அவனுக்கு குடும்பம் வெளியே என்ன பண்றாரு, ஆனா நீ என்ன பண்ணீங்க, இவங்களை வந்து நீ சபிச்சுட்டா நாங்க இவங்களை ஜெயிச்சுட்டோம். நீ சபிச்சுட்டீங்கன்னா ஜெயிச்சு. சாபம் ரொம்ப வல்லமையானது, நீங்க புரிஞ்சுக்கணும். கவனிங்க, தேவந்த ஜனங்களோட தான் இருந்தாரு. ஆனால் அந்த பீழையாம் சபிக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கு மத்தவங்க சபிக்கும் போது சாதாரணமா இருக்கிறாங்க, அது உங்களை பாதிச்சிடும். தேவன் அதை அனுமதிக்காம தடுத்தாரு. இப்ப என்ன பேசி நடத்துற போது, இவங்க என்ன சொல்லி நடத்துற போது, ஒருவேளை அப்ப நடக்காம இருக்கலாம். ஆனா அதுக்குரிய சந்தர்ப்பத்தை சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். அன்னைக்கு அந்த சிக்கல் வரும்போது ஏன் எனக்கு நீங்க நடக்குதுன்ற ஒரு தெளிவு உனக்கு இருக்காது. எதனால இப்படி நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது,
எதனால எனக்கு இது வந்து நான் என்ன பாவம் செய்தேன் என்ற நிலையில அங்கலாய்க்கக்கூடிய ஜனங்களாகத்தான் இருக்கிறீர்களே தவிர, ஆனா அது சாபத்தினால வந்த விளைவுகள் என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டேன். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை சரித்திரத்துக்கு பீடையாம பண்ணல. அவர் அனுமதிக்கிற தொழிலாளிகள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இவங்களை என்ன பண்ணக்கூடாது? நாம் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது. போன முதல்ல போதுவானாங்க. அது ஒரு வாட்டி சொன்னாருன்னா நாங்க ரொம்ப அரட்டல் ஆயிடும். ரெண்டாவது போராட்டிகளை ஜெபம் பண்ணக்கூடாது. திருப்பி என்னன்னா ரெண்டாவது சொல்லுவாரு, ரெண்டாவது ஊசியத்துக்கு விட்டு தேவ சித்தம் அங்க நடக்காது. நீ நினைப்ப ஆண்டவர் நான் கவர்மெண்ட் என் பேட்டை கேட்டாரு, என் ஜபத்தை கேட்டாரு, அது தேவ சித்தத்துப்படி நடக்கிற காரியமா இருக்காது. அது உன் சுய சித்தத்துக்கு உன்னை விட்டுவிட்ட காரியமா இருக்கும். அது நடக்கும். ஆனா அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு நீ தான் கொடுப்பாரு. தேவன் அதுக்கு நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு பரிசோதனை இவன் வர, இவன் பாக்குறான். ஜெபிக்க வந்து சபிக்க வந்த இவன் பாக்குறான். ஏன்னா இவன் புத்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு உண்டு? ஒரு தேவ ஜனத்தின் பலன். என்ன பலன்? கம்மிங்க. ரொம்ப நேரம் முடிஞ்சிடும். நல்ல தோல் மேல உட்காந்து எங்கேயும் போக மாட்டேன். போனா என்ன பலனா? ஏன் வேற பலன்னு சொல்லாம கண்ணாமிருகத்துக்கு வந்து பலன்னு சொல்ல? அது என்ன 24:8 பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அந்த சத்துருக்களை பட்சிக்கிற பலனாக மாறும். இந்த காண்டாம் மிருகத்தை குறித்து ஒரு அளவுக்கு தெரியும். இதை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. இதை யாரும் நீங்க அடிமைப்படுத்த முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா 39வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் முன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? சேவிக்க சம்மதிக்குமோ? படைச்சார்களை விட நீ காண்டாமிருகத்தை கையில் போட்டு ஏரியிலே கூட்டுவாயோ? அது உனக்கு இசைக்கு பாம்படிக்குமோ? அது அதிக பலம் உள்ளது என்று நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து தானியத்தை அது உன் வீட்டிலே களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து நீ அதை நம்புவாயோ? நீ அதை நம்புவாயோ? தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவார்கள். நம்ம பல கேள்விகளை வைத்து காண்டாமிருகத்தை பற்றி அது உங்க வேலை சம்மதிக்குமா? ரொம்ப இருக்கிறது ரொம்ப பலசாலிய. அது நீ வேலை வாங்கியோ? என்ன கேட்கிறாரு? நீ அதுக்கு வேலை வாங்கிக்கோ. இல்லைன்னா அது ரொம்ப பலம் உள்ளது என்று நம்பி கையில் போட்டு ஏறின போட்டு நீ ஒழுங்கு சம்மதிக்கணும்.
அதிக பலம் உள்ளது என்று நம்பி அதற்கு வேலை வாங்குவாயெல்லாம் கேட்குது. ஏன்னா இதை அடிமைப்படுத்த யாராலையும் முடியாது. இதை அடிமைப்படுத்த யாராலையும் முடியாது. அப்ப பலத்துல சிறந்த விளங்கும் பலமைத்தான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவன் கொடுக்கிற பலன் எப்பேற்பட்ட பலன் சொன்னா அது எதற்குமே அடிப்படையாது, எதற்குமே அடிமைப்படாது. அப்பேற்பட்ட இந்த காண்டாமிருகத்தை பலனை தேவன் தன்னை நம்பி வருகிறவருக்கு, தன்னிடத்துல பலனை எதிர்பார்க்கிறவருக்கு தன் பலனாக இந்த காண்டாமிருகத்தை பலனையே கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு தருகிறார் என்பதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி. என்ன பலனை பெற்றுக்கிறோம்? அதை பெற்றுக்கொண்டா எந்த மனுஷனும் அடிமைப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனையும் அடிமைப்படுத்த முடியாது, எந்த இச்சையும் என்ன பண்ண முடியாது, உன்னை அடிமைப்படுத்த முடியாது. பொதுவா சொன்னா சாத்தானுடைய 3 அம்சம், உலகம், மாமிசம், பிசாசு, நம்ம அடிமைப்படுத்த முடியாத இந்த நிலையில இந்த 3 காரியத்தையும் நம்ம கட்டாயம் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பலனாக நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ பலனை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்பட்டோம். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் சபைக்கு வருது. சபை எந்த அளவுக்கு அது கீழ்ப்படி, தேவன் சகலத்தையும் அழிப்பார். தேவன் இந்த மாசத்துல கொஞ்சம் சிந்திங்க, நீங்க சந்தித்த பிரச்சனைகள் எவ்வளவு உங்களை தடுமாற வச்சுட்டா, உங்களை சந்தோஷப்பட வச்சுட்டா, நீங்க பட்ட நெருக்கங்களும் இக்கட்டுகளும் போராட்டங்களும் சரித்து போக வச்சுதான் உங்களை சந்தோஷப்பட வச்சுதான். அப்ப போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருங்கிதான் இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துதான் இருக்கு. அதை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவபலன் தேவை. ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளை கட்டி அடிமைப்படுத்த சத்துரு முடிந்த வரையில அவன் பண்றான், அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்படியாப்பட்ட சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு தேவ பலனாக நாம் நிரம்பி இருக்க வேண்டும். தேவ வார்த்தைய நீ விசுவாசித்து கீழ்ப்படித்தால் நீங்கள் சித்திப்பீர்கள். ஒரு காரியங்கள்னா நல்ல நிலையில வாழ்க்கை நல்ல நிலையில இருக்கு. இது ஏனோ தாங்க விட்டீங்கன்னா நஷ்டம் அதுதான். போராடணும். எவ்வளவு காரியத்துல போராடி கொண்டு இருக்கிற நாம தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, இந்த பரிசுத்த ஆவியானவரான நிலைத்து தேவ பலத்துல நிரம்பி இருப்பதற்கு நாம் ஆசம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. 44:3 சொல்லும்போது சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் நிலத்திலே ஆறுகளையும் ஊற்றுவே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கணும். 37-38 வருஷம் கடைசி நாளிலே சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் சொல்லுகிறபடி விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தாகமாக இருக்கிறவர்களே
எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. நீங்க எவ்வளவுதான் ஓடினார், எவ்வளவுதான் செய்தாலும் மனுஷ வாழ்க்கையில திருப்தி இல்லாத நிலைதான் இருக்கு. அப்போ ஒரு திருப்தி உள்ள ஒரு ஆசீர்வாதத்தினால நீ மனரந்தியமாக வாழ வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற நீங்க எந்த அளவுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் இருக்கார் பெற்றுக்கொள்ளணும் என்ற அந்த பாண்டு இருக்கார். அதற்காக எடுத்த பிரயாசம் ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வந்தது பார்த்தா யாராலையும் நம்ப முடியாது. பல நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எப்படி சொன்னாங்க திருந்தாது என்ன பேசுனாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு 3 வேலை கழிவு முடிச்சுனாரு. இன்னைக்கு யாராலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பெரிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில வந்ததற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனே காரணம். அந்த பலன் இல்லைன்னா நான் சாதாரண பலவீனமானவனா. எல்லா உலக காரியங்களுக்கும் உலக பிரச்சனைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவன் தான். அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில வாழ்ந்தவன் தான். அதை எப்படி உடைத்து வெளியே